அமர்த்திட்டாங்க. கருப்பு சுவாமி வந்து பணிக்கர்கள் பதி அமர்த்திட்டாங்க. பதி அமர்த்தினதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, இந்த நம்ம தமிழகத்துல அங்கங்க பக்கம் பக்கமா வந்து ஆட்கள்கிட்ட வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க, திருட ஆரம்பிச்சாங்க பொருட்களை. அப்ப இந்த கருப்பர்கிட்ட போயிட்டு வேண்டுதல் பண்ணாங்க. இந்த மாதிரி உன்னை பதி அமர்த்தவங்களே வந்து நம்மகிட்ட என்கிட்ட இருந்து அபகரிக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற கருப்புன்னு சொல்லி கருப்பு சுவாமி ஆகப்பட்டவர்கிட்ட போய் வேண்டி அங்க இருக்கக்கூடிய ராஜாவுக்கு வந்து தெரிஞ்சு இந்த 18 பணிக்கர்களையும் வந்து கொன்னு ஒவ்வொரு படிகளாக மாத்தினதாக கருப்பு சுவாமியோட மேடைக்கு படியாக இந்த இவங்களை வந்து கொண்டு படியாக போட்டதான் வந்து புராண கதையாகப்பட்டது சொல்லுது. அதாவது 18 பணிக்கர்களையும் வந்து படியா வந்து மாத்திட்டாங்க. அதனாலதான் இந்த 18 பணிக்கரை தாண்டி அவரு மேல இருக்கிறதுனால 18ஆம் படி கருப்புன்னு சொல்லிட்டுன்னு பேர் வந்துச்சு. சரிங்களா? நான் வந்து அறக்குறையா சொல்றேன்னு சொல்லி எனக்கு தெரியுது. இது வந்து கதை இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு போனேன்னாக்கா நேரமாகி போயிடும். அதனால நான் சொல்லல. இந்த மாதிரிதான் வந்து 18ஆம் படி கருப்பாகப்பட்டு 18 பணிக்கர்களை வந்து கொண்டு அவங்க மேல